ஊழலுக்கு வழிவகுக்கும் தீர்க்கதரிசி போல சொன்னாரு. ஊழலுக்கு வழிவகுத்துருச்சு. 1000 பேருக்கு மேல இல்லீகலா பணம் போட்டிருக்க, பணி போட்டிருக்க. ஏற்கனவே சொன்னது போல நீ டிஎன்பிசில டிஆர்பில தேர்வு வைக்கிற 10 தேர்வை கூட நான் எழுத தயாரு. ஒழுக்கமா ஒரு தேர்வு ஒரு கொஸ்டின் எடுக்க தமிழகத்துல உங்ககிட்ட ஒரு அதிகாரி தயாரா? ஒரு தேர்வு ஒரு கேள்வியாவது ஒழுங்கா கேட்டிருக்கியா? இல்ல ஓஎம்ஆர் சீட்டையாவது கொடுத்திருக்கியா? எதுவும் இல்ல. அப்போ உச்சக்கட்டத்தில் எத்தனை போராட்டம்? உண்ணாவிரதம், ஆர்ப்பாட்டம், ஊர்வலம், மண்டல வாரியான போராட்டம், வெற்றி அறிக்கையை உண்ணும் போராட்டம், இப்படியே போராட்டமே பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா காது கேட்க மாட்டேது. அவருக்கு அவர் தெரிய மாட்டேது. அவர் காணொலி ஆட்சியிலே போயிட்டு இருக்காரு. அப்ப அவருக்கு என்ன பண்ணா தெரியப்படுத்தினா அமைச்சர் அவர்களை சந்திக்கிற மாண்புமிகு மரியாதைக்குரிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களை சந்திக்கிற 60 முறை சந்திச்சிட்டோம். என் பொண்டாட்டிய கூட அவள் நாள் சந்திச்சிருக்க மாட்டேன் வாழ்க்கையில். அவன் பள்ளியோடத்துக்கு போயிருக்கா வேற ஸ்கூல்ல. போய் திடீர்னு போயிட்டே இருக்கு. பார்த்தா நீயாடா ஒரு நாள் திடீர்னு கார் சாவி கொடுத்து கார் ஸ்டார்ட் பண்றான்டா டிரைவர் நினைச்சுக்கிட்டான். போய் மூச்சு பழக்கமாயிடுச்சு. செங்கோட்டை அவர் அதுக்கு மேல அவங்களாவது ஒரு கணக்கில் வச்சிடலாம். போராட்டம் நியமன தேர்வுன்னு அறிவிச்சா 2018. எங்க அறிவிப்பானையில சொல்லாத 2013, 17 எங்கள் அறிவிப்பானையில சொல்லல. சொன்னியா? சொல்லல. என் ஜாதி சான்றிதழ்லயோ பர்த் சர்டிபிகேட்ல இருக்கா இல்ல புதுசா ஒருத்தர் வந்து பூத்துனா எப்படி பொருந்தும்? அரசாணை சொல்லப்பட்டிருக்கல. புதுசா 2000 சரி இப்போ பண்ணக்கூடாது. உடனே அவர் என்ன பண்றாரு? மரியாதைக்குரிய நம்முடைய எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது இந்த நியமன தேர்வு ஊழலுக்கு வழிவகுக்கும், இது இருள் சூழ்ந்த அரசாணை, இது அர்த்தமற்ற அரசாணை எல்லாம் சொன்னார். ஆகா, நம்ம ஆளுகள் அந்த தகுதி தேர்வு பக்கியெல்லாம் நமக்கான குரல் வந்துருச்சுப்பா, விடியல் பிறந்துருச்சுப்பா, அன்னை வந்துட்டாருப்பா. இந்த தேர்தல் மே 2 கொரோனா யாரும் போக முடியாது. அங்க அறிவாலயத்துக்கிட்ட அம்புட்டு பக்கியல் போய் அங்க பண்ணிட்டு தலைவர் வாழ்க நமக்கான அரசுன்னு போய் நின்றுச்சு. பார்த்தா ஒரு தடவையும் சந்திக்க முடியல. 100 நாளில் அவர் சொன்னார், உங்கள் தொகுதி ஸ்டாலின் திட்டத்தில் பதிவு பண்ணுங்க. ஆக நீங்கள் யாரையும் தடுக்க வேண்டாம், உங்களுக்காக 100 நாள்ல செயல்படுத்தி கொடுப்போம், நீ நேரா கோட்டைக்கே வரலாம். நான் 2000 கோரிக்கை மனு பதிஞ்சு வச்சிருக்கேன். அவர் என்ன சொல்றாரு எனக்கு தெரியல. நான் அடுத்தது அந்த அதிகாரிகள்லாம் சந்திச்சு நம்ம காவல்துறை அதிகாரி ஆசிரியர் பெருமக்கள் சந்திச்சு டிஜிபி அலுவலகம் ஏற்கனவே போயிட்டு வந்துட்டோம். டிஜிபியை பார்த்துட்டு வந்துட்டோம், அழைப்பு கொடுத்தாரு போயிட்டு வந்துட்டோம். டிஎஸ்பி ஊழல் தடுப்பு பிரிவுக்கு போயிட்டு வந்துட்டோம். நீ அதுக்கு மேல யாராவது அதிகாரி இருக்கான்னு பார்க்கணும். ஒரே ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் மட்டும் தான் கொடுக்கணும். ஒரே ஒரு கம்ப்ளைண்ட். தமிழ்நாட்டில் முக்கியமான ஒரு பொருள் இந்த பெட்டி வச்சிருந்தார். ஊரா பெட்டியை தூக்கிட்டு போனார். அவர் சொன்னார் இந்த பெட்டிக்குள்ள யாரும் தொட மாட்டான், பத்திரமா உங்க மனு இருக்குண்ணே. நானும் 2000 ஆசிரியர் மனுவை போட்டுட்டேன். சாவிய பத்திரமா வச்சிருக்கேன்னு வேற சொல்றாரு. கொடுத்து நான் இருக்கிறேன், சாவி வாங்கின நீ இருக்க, பெட்டி எங்கயா? கடந்த கால ஆட்சி கட்சிக்காரங்களே சம்பாதிக்க முடியலன்றாங்க. கடந்த கால ஆட்சி இந்த சேகோட்டை இவங்கெல்லாம் இருக்காங்க, அவங்களுக்குள்ள இடி ரைட்ல நடக்கும் பார்த்து அவங்களும் பெட்டியா வாங்குவாங்க. இவங்க ஜேசிபியை போட்டு அழுகிட்டு இருக்காங்க காசை. ஒரு போஸ்டிங்கு 25 லட்சம். 25 இப்ப காவல்துறையில இருக்காங்க, கான்ஸ்டபிளா இருக்கவங்க 5 வருஷம் வேலை பார்த்தாங்கன்னா எஸ்ஐ டைரக்டா எழுதலாம். முடியுதா? போக முடியுமா? முடியாது. லஞ்சம் கொஞ்சம் நஞ்சமா இல்லை. ஒரு போய் நிப்பாட்டுற அப்படின்னு கேட்டா ஒரு மனிதாபிமானத்துல ஒரு 4 லட்சம் 5 லட்சம் அளவுக்கு நில்லுங்கடா. போட்டோன்னு 3 வருஷம் சம்பளத்தை முழுசா போட்டுறேன். இல்ல ஓபன் டெண்டர் விடு, ஓபன் டெண்டர் விடு, நாங்க எடுத்துக்கிறோம், முடிஞ்சவன் எடுத்துட்டு போறேன். இல்ல நாங்க ஓடி போயிட்டு அப்படின்னு போறோம். டெண்டர் கோரிக்கை நாள் டிஆர்பியில் ஆசிரியர் தேர்வு வாரியம் இடைநிலை ஆசிரியர். என்னப்பா அன்புமணி சிவகங்கை மாவட்டம் இளையாங்கூடு பக்கத்துலப்பா, வீட்டு பக்கத்துல போஸ்டிங், டிரான்ஸ்பர் வாங்கினா கூட காசு 8 லட்சம் ரூபாய் வாங்கிக்கிறேன். என்ன 8,10,000பா? ஏப்பா 8,15,000. பொம்பளை பிள்ளை சின்ன பிள்ளை வச்சிருக்கா, விடுறா போயிட்டு போ. அப்படியாவது விடுறா. நீ அதுக்கு ஒரு தேர்வு விளக்கமா 1 வருஷம் ஆச்சு, ஆன்சர் கீழே போடல. எஸ்டிடி கொஸ்டின் அந்த பேப்பரே போயிடுச்சு, ஓஎம்ஆர் சீட்டே போயிடுச்சு. ஓஎம்ஆர் சீட்டு அவங்ககிட்ட இல்ல. அப்புறம் சொல்லுவாங்க உங்ககிட்ட நீ 60 மார்க்குன்னுவ, நீ 110 மார்க் எடுத்திருப்பீங்க. இருக்குமா? நம்ம 2013 டெட்ல தான் 105 மார்க்கு. விடிய படிச்சோமே. நம்ம வீட்டுக்காரனும் சரி நம்ம பொண்டாட்டியும் சரி என்ன சொல்ல, இதெல்லாம் என்னத்தை படிச்சு கழிக்குது, இதெல்லாம் என்ன அதாவது போற போக்கில் படிச்சு எழுதிட்டு போயிடுறேன். 1 வருஷம் எழுதி வேலைக்கு போயிட்டேன், எப்படி போறேன்னே தெரியல அப்படின்னு. இது வருஷம் முள்ள படிச்சு எழுதிட்டா இருக்கு அப்படின்ட்டா. மாமியாகாரி நாத்தனாகாரி இவங்க கொண்டெல்லாம் ஓவரா இருக்கு.
என்னமோ லேசா சொல்லி போடுவாங்க. பிஎட் முடிச்சு எம்எட் முடிச்சு எம்பிள் முடிச்சு டீச்சர் ட்ரைனிங் முடிச்சு அந்த கட்டர்னு வாங்க. கட்டரால மட்டுமல்ல கட்டர் எங்க கையை கிழிக்கும், பேப்பர் கிழிக்கும். அவரோட அசைன்மெண்ட் எழுதி இதுக்கு மேல என்னோட ஆசிரியர் உனக்கு என்ன ஆசிரியருக்கு என்ன பதவி வேணும்டா? என் கூட இருந்தவன் தான் நீ எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி. நான் எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டியில் நிற்கிறேன். எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி இல்லை. ஒரு ஆள் வந்து சொல்றேன் டெட் எழுதுன்றேன். என்னடா டெட்டுன்றீங்க? சரி எழுதுவோம். எழுது அதுல பாதிவத்தை போடுறேன், எங்களை ஓரம் கட்டியான். மறுபடியும் நியமன தேர்வுன்றேன், காசை வாங்கிட்டு போடுறேன், எங்களை பாட்டேன். எனக்கு ஒண்ணு மட்டும் புரிஞ்சு, நம்மளாம் வேலைக்கு போகக்கூடாத என்ன வழிமுறைகள் இருக்கோ அதைத்தான் செய்யலாம். இந்த வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தை புரிஞ்சுக்க மாட்டாங்கல்ல, அதான் எனக்கு வேதனை. அவன் தான் அப்படி இருக்கானா, இந்த சமூகம் புரிஞ்சுக்கிற மாட்டதுல. புரிஞ்சுக்கிறாங்களா கொஞ்சமாவது? அம்பது தூரம் கஷ்டப்பட்டு இவர் அவ்வளவு தூரம் சொல்றாரு. அவ்வளவு தூரம் சொல்லி நமக்காக உங்களுக்காக வாரோம், உங்களுக்காக வைக்கிறோம், அவ்வளவு தூரம் சொல்லி இப்ப நீங்க 3000 பேர் போஸ்டிங் போட்ட 1000 பேர் இல்லீகலா போயிருக்கிறான். நீ இல்லன்னு சொல்ல, நீ 1000 பேர் இல்லீகலா போறதப்ப அந்த போஸ்டிங் எல்லாம் நேர்மையில் நடக்கிறது. டிஎன்பிசி ஆடு மேய்க்கிறவன் ஆட்சியர் அலுவலகத்தில் முதல் மார்க் எடுத்திருக்கான். முதல் மார்க் ஆடு மேய்க்கிறவன். அவனே சொல்றேன், நான் நமக்கு ஆட்டுக்குட்டியை தவிர எனக்கு தெரியாதுங்க, எனக்கு அல்ஜிப்ராவும் தெரியாது, எதுவும் தெரியாதுங்க, 5 லட்சம் கொடுத்தாங்க போட்டேங்க அப்படிங்க. இப்படிதான் நடக்குது. காசு இருந்தா வேலை, காசு தான். முதலாவது 100 போஸ்டிங் போட்டாங்கன்னா ஒரு 5 போஸ்டிங் போடத்தான் செய்வேன். அவன் எப்படி கட்சி நடத்துவேன்? மாவட்ட செயலாளர் இருக்கேன், அத்தனை பேர் இருக்கேன், தொகுதி செயலாளர் இருக்கேன், 83 மாவட்டம் இருக்கு தமிழ்நாட்டில். 38 நீங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிறீங்க. கட்சி மாவட்டம் 83 85 போய்க்கு இருக்கு. அது கட்சி நடத்தணும்ல. ஒரு 4 லட்சம் 5 லட்சம் வாங்கத்தான் செய்வான். இப்ப 100 போஸ்டிங் 95 போஸ்டிங்க காசை வாங்கிட்டு தான் போடுறான். சும்மா 10ஆம் ரோட்ல நின்று போற போக்கள் நாங்க சொல்லிவிட்டு போகவில்லை. ஆதாரத்தோடு மதுரை உயர் நீதிமன்றம் மதுரை கிளையில சிபிஐ வழக்கு தொடுக்க வேண்டும் பதிவு பண்றோம். மாண்புமிகு தலைமை நீதிபதி அவர்கள் பார்க்கிறாங்க, பார்த்துட்டாங்க, நீ எவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்கே அப்படின்றாரு. நடக்கலன்னு சொல்லி புரிவார். ஆதாரத்தை கொடுத்துட்டேன். சரி 3000 பேர் நீங்க இருக்கிறீங்க, 8 வருஷத்துக்கு முன்னாடி தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்க ஊழல், இன்னும் நீங்க வேலைக்கு போலையான்றாரு. ஊழல் பண்ணிருக்காங்க, நீங்க என்ன வேலைக்கு போலையான்னு. எங்க ஊழலுங்க இந்த பாருங்க, ஆதரவு 10 மார்க்க 120 காமிச்சிருக்காங்க. உங்க சங்கத்தை பதிவு செய்திருக்கிறீர்களா? பதிவு செஞ்சிருக்கங்க. சரி நீங்க டிஜிபி அலுவலகத்தை போய் பாருங்க. டிஜிபி அலுவலகத்துக்கு போறோம். அடுத்து டிஎஸ்பி லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்புத்துறை. டிஜிபி அலுவலகத்துக்கு அங்க இருந்து ஏன் மதுரைக்கு அரிமேடு ஸ்டேஷனுக்கு அனுப்பி விட்டாங்க. அங்க ஒரு இன்ஸ்பெக்டர் அம்மா வந்து, தம்பி நீங்க டிஜிபி கிரிமினல்ஸ்க்கு நேரடியாக கொடுத்தீங்களா, இங்க வந்துருச்சுப்பா அப்படின்னா. ஏமா நான் டிஆர்பி மேலையும் பள்ளிக்கல்வித்துறை மேலையும் எங்கள் சங்கத்தின் சார்பாக கொடுத்துருக்கோம். மதுரையில் ஒரு ஓரமா இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையம் எப்படி அது மேலே நடவடிக்கை எடுக்க முடியும்? எங்கிட்ட திருப்பி அனுப்பி விட்டாயப்பா, முடிச்சு விட்டா சேர்த்தாண்டுது. டிஎஸ்பி அலுவலகத்துக்கு போற மறுபடியும் அழைப்பு. எங்க சுத்தவராய ஊழல் பண்ணவனை நகட்ட மாட்டாங்க. ஊழல் பண்ணவனை காப்பாத்த அந்த அரசு காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம என்ன பண்ற, சுத்துல வர நீ சுத்துல வர்ற மச்சா, நாங்க வாரோம்டா பாப்போம்டா. இந்த ஆசிரியர்கள் அந்த இதா இருக்குங்க, ஆசிரியர்கள்லாம் கொஞ்சம் பார்த்து வேலைக்கு பயந்துருக்கணும். எனக்கு வேலையே இல்லை, நான் எதுக்கு பயப்பட போறேன்? உயிர் மட்டும் தாண்டா இருக்கு. மானத்தெல்லாம் புடி, நீங்க ஏற்கனவே ரோட்ல நின்று கத்தி 80 போராட்டத்தில் போகாத மானம் அப்ப போகுது. அவ்வளவு கத்தி, அவ்வளவு தூரம் சின்னாபனமாகி கேவலப்பட்டு சமுதாயத்துல எங்க 2013 தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற திறனுக்கு ஆசிரியர்கள் தவிர திறமான ஆசிரியர் இருக்கீங்களா? டார்ச்சரிச்சு பார்த்தா கூட கிடைக்க மாட்டேங்கிறா. சவால் விட்டே சொல்றேன், அத்தனை ஆசிரியர் பெருமக்கள் தன்முனைப்போட வேலை பார்க்கிறாங்க. நிறைய நடக்குது வெளியே, அதான் கேவலங்கள். இங்க எத்தனை பேர் தன்னார்வ? நாங்க என்ன கேட்கிறோம், இப்ப ஆர்மியில் 10 பேர் இருக்கோம், ஒரு 3000 பேர் தான் இருக்கிறோம். 40,000 பேர் 50,000 பேர் 1 லட்சம் பேர் ஒண்ணும் இல்ல. தொடர்ந்து போராடி கைதாகி கொண்டு 3000 to 4000 பேர். இந்த 4000 பேர் 38 மாவட்டம், ஒரு மாவட்டத்துக்கு 100 பேர், சப்ஜெக்டுக்கு 10 பேர். சொந்த மாவட்டத்தில் வேக்கண்ட் இல்லைன்னாலும் போடு. அந்த அம்மா போட்டு போச்சுல, அந்த அம்மா போட்டு போச்சுல, 40,000 போஸ்ட் அந்த மாதிரி போட்டு போ. 15,000 சம்பளத்துக்கு போடியா, 3 வருஷம் போடியா. அதுக்கப்புறம் நடந்த பண்ணி எங்க சத்தம்லாம் வகுப்புக்குள்ள பள்ளிக்கூடத்துக்குள்ள தான் இருக்கும். இந்த 15,000 ஓவா சம்பளம் கொடுக்க கூட உனக்கு வக்கு இல்லைன்னா எதுக்கு நீ ஆட்சி நடத்துற? எம்ஏ முடிச்சு, பிஎட் முடிச்சு, எம்பிள் முடிச்சு, டெட் முடிச்சு, நீ தகுதி தேர்வில் பாஸ் பண்ண வச்சு செட் நெட் பிஹெச்டி வரைக்கும் முடிச்சவனுக்கு நீ வேலை தரலன்னு சொல்லினா, கல்வி உங்கள் எதிர்காலத்தை விளைக்கும் இளைஞர்களே அப்படின்ற வார்த்தையை மட்டும் சொல்லாத. இளைஞர்களுக்கான அரசு, இளைஞர்
இளைஞர்கள் படிக்கணும், உதவித்தொகை கொடுக்கணும். நீ கொடுக்கணும், உங்க ஒப்பம் படிச்ச காலத்துல யாரு கொடுப்பா? ஒப்பம் படிச்ச காலத்துல நாங்க வாத்தியார படிச்சோம்ல, அப்ப எங்களுக்கு யாரு கொடுப்பா? உங்க அப்பா தொண்டியா வந்து கொடுக்க முடியும். இப்ப நான் இருக்கேன் அப்படின்னு கேட்டா எங்க அப்பா என்ன மொழிகிறாரோ அதை மொழியணும், எங்க அப்பா என்ன சொல்றாரோ அதை நான் கேட்க. பக்கத்து வீட்டுக்காரன் சொல்றது சீரன் என்ன ஆகும்? சந்தேகம் வந்துடும். வருமா இல்லையா? பிள்ளை பாரு அப்படியே அவங்க அப்பா மாதிரி இருக்குன்னு ஆஸ்பத்திரியில கொஞ்சம் ஐயோ அது பக்கத்து வீட்டு பெட்டு பிள்ளை அப்படின்னா அந்த மாதிரி இவர் அவங்க அப்பா என்ன கொண்டு வர்றாரு அதை கொண்டு வர்றாரு. கரெக்ட், நல்ல திட்டம். ஏடிஎம்கே காரன் 149 இன்னொரு நியமன தேர்வை கொண்டு வந்ததை அவனே செயல்படுத்தாத நீ செயல்படுத்திருக்க, நீ யாரு மகன்? அப்படித்தானே கேட்கிறாங்க சமூக வலைதளங்கள்ல பாத்துட்டு தானே இருக்கீங்க. அப்ப இந்த அரசு யாருக்கான அரசு? வாயா திறக்க மாட்டீங்களா? நான் என்ன சொல்றேன், ஒரே ஒருத்தர் எல்லாரும் சொல்றேன், நாங்க 80 வருடத்துல நீள் போராட்டமே பண்ண மாட்டோம்யா. அப்பா நான் தெரியாம அறிவிச்சு விட்டேன் வாக்குறுதி 177. திமுக வந்து அவ்வளவு சாதாரணமா நினைச்சிடாதீங்க. ஏதோ ஒரு ஒத்த பொய்ய சொல்லி ஆட்சிக்கு வந்தோன்னு சொன்னதெல்லாம் பொய், சொன்னதெல்லாம் அவ்வளவு பொய். இப்ப ஜாக்டோஜியோக்காரங்க போராட்டம் பண்றாங்க, வெளியே வர மாட்டேங்குது. ரெண்டாவது அங்க அண்ணாமலை அண்ணன் அவர் சொல்றாரு, நீ பி டீம் தானே, திமுகவுடைய பி டீம் தானே ஜாக்டோஜி. ஏன்னா ஆசிரியர் நடுநிலைமையா இருக்கக்கூடிய ஆசிரியர் அப்படி பிரேம் பண்ணிட்டாங்க. இது எங்களுடைய குற்றமா? யார் நல்லது செய்யறியா உன்னை நல்லவன்னு சொல்ல போறான்? உன் கட்சியில வரலையா? தெரியாம தான் கேட்கிறேன். பாலாஜின்னு ஒருத்தர் இருந்தாரு, அங்கேயும் இருந்தாரு, இங்கேயும் இருக்காருல்ல. நீ முதல்வருக்கு அதிகாரம் இல்ல, பாலாஜிகளுக்குத்தான் அதிகாரம். இந்த மாதிரி பாலாஜி அதிகாரம் மிக்கவர்கள் எங்க வாழ்க்கையெல்லாம் பாலாஜி. ஆமா, டிஆர்பிக்கு ஒரு என்ன சொல்றாரு,